பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு வெற்றி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த ஐயா அவர்களுடைய ஆலோசனைப்படி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் SKM பூக்கடை குமார் அவர்களுடைய தலைமையில் எழும்பூர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதியை சார்ந்த தோழர்கள் முன்னிலையில் தந்தை பெரியார் அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம். சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக, ஜனநாயக உரிமைக்காக, வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவத்திற்காக தன்னுடைய கடைசி நிமிடம் வரை மூத்திரச் சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு வீதி வீதியாக மக்களிடம் சமத்துவ கருத்துக்களை போதித்த மாபெரும் ஆளுமை தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் முதன்மையான ஒரு தலைவராக இருக்கிறார். கருத்தியலின் அடையாளமாக, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, கோட்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவே தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு மலர் அஞ்சலம் செலுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு மன நிறைவை தருகிறது. காரணம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் என்பது கொள்கை வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆளும் திமுக சொல்வது போன்று நாங்கள் தற்குறிகள் கூட்டம் கிடையாது, விசிலடிச்சாம் குஞ்சுகள் கிடையாது, ரசிகர்கள் கூட்டம் கிடையாது. தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கூட்டம். கோட்பாட்டு ரீதியாக மிக தெளிவாக இருக்கின்றோம். பிளவுவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதன்மை சக்தியாக அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களும் நாங்க இருக்கிறோம். அதனாலதான் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாங்க, கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்றாங்க. கொள்கை எதிரி பிஜேபி என்றால் பிஜேபி மதத்தை வைத்து, சாதியை வைத்து மக்களிடம் பிளவை ஏற்படுத்துகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை முன்வைத்து வரக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். சமத்துவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்போ சமத்துவத்திற்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களை நெஞ்சிலே சுமர்ந்து கொண்டு கொள்கை பேரன்களாக நாங்க வர்றோம். அப்போ தமிழ்நாட்டில் பெரியாரின் உண்மையான பேரன் யார் என்றால் அண்ணன் விஜய் அவர்கள் தான். பெரியாருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இன்று இளைய பெரியார், பெரியாரின் பேரன் என்று சொல்றாங்க. ஆனா பெரியாரை எந்த இடத்திலும் முன்னிறுத்துவது கிடையாது. பெரியார் சொன்ன கொள்கை வழியில் பயணிப்பது கிடையாது. சமூக நீதிக்காக போராடியவர் தந்தை பெரியார், சமத்துவத்திற்காக போராடியவர் தந்தை பெரியார், பெண்ணுரிமைக்காக போராடியவர் தந்தை பெரியார். ஆனா இந்த மூன்றும் ஆளும் திமுகவில் இருக்கிறது என்றால் கிடையாது, கேள்விக்குறிதான். ஆனா அவர்கள் பெரியாரை உயர்த்தி பிடித்துக் கொண்டு பெரியார் எங்களுக்கு தான் சொந்தம் என்று அவர்கள் பேசுவது என்பது நகைப்பாக இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் அடையாளம். தந்தை பெரியார் அவர்களை எல்லோரும் கொண்டாட வேண்டும், எல்லோரும் போற்ற வேண்டும். தந்தை பெரியார் வழியில் எல்லோரும் பயணிக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்களையும், அண்ணா அவர்களையும், எம்ஜிஆர் அவர்களையும் யாருக்கும் பத்திரம் எழுதிலாம் கொடுக்கல. இவர்களுக்கு தான் எம்ஜிஆர் சொந்தம், இவர்களுக்கு தான் அண்ணா சொந்தம், இவர்களுக்கு தான் பெரியார் சொந்தம்லாம் கிடையாது. அண்ணா அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும், பெரியார் அவர்களும் தமிழ்நாட்டின் சொத்துக்கள். அந்த தமிழ்நாட்டு சொத்துக்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வரலாற்று சிறப்பை அண்ணன் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே நாங்கள் கொள்கை கூட்டம், கொள்கை வழிவந்த கூட்டம், சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக, மாநில உரிமைக்காக, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற பெரியாரின் பேரப்பிள்ளைகள் தான் நாங்கள். பெரியாரின் பேரப்பிள்ளைகள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்வது இந்த நினைவிடத்திலிருந்து நாங்கள் பெருமையா சொல்றோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது, பிளவுவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் தந்தை பெரியார் வழி நின்று மூர்க்கமாக நாங்கள் எதிர்ப்போம். பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளருவதை தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளாது. என்றும் பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரியாகத்தான் இருக்கும். ஒரு மதசார்பற்ற சமூக நீதியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் விஜய் அவர்களுடைய நோக்கம். அந்த மதசார்பற்ற ஒரு சமூக நீதி அரசியலை 2026 மக்களின் துணையோடு, பெரியாரின் கொள்கையோடு 26 அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.